ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகை சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. श्री दक्षिणामूर्ति सुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करभावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞானவாசிஷ்டம். இறைவணக்கம். யதः சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குரை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். இரண்டாவது தேவ பூஜை கதை. பாடல் 7. இப்பிறவி மயக்கம் எனும் ஆழித்தேர் சங்கற்பம் என்னும் அச்சை செப்பமுறத் தடை செய்தால் ஓடாது மன அச்சு சிறிதசைந்தால் துப்பர ஆர் தடுத்தாலும் தடைப்படாது அறிவு வழி சுக்குக மெய்ப்புருட வருத்தங்கள் தமைக்கொண்டே தடை செய்ய வேண்டும் அன்றே. இந்த உலகம் தோற்றரவு மாத்திரம், வெறும் தோற்றம் மாத்திரம், மாயையினால் மனதினால் கல்பிக்கப்பட்டது, வாஸ்தவம் இல்லை என்பது ஹிதோபதேசம். இந்த தோற்ற மாத்திரமான உலகை அறியாமையினால் ஜீவன் உண்மை என்று கருதுகின்றான். உடலை நான் என்று கருதுகின்றான். உலகை சத்தியம் என்று கருதுகின்றான். உடம்ப நான் நினைக்கிறது, உலகத்தை உண்மை என்று நினைத்தல், இது அறியாமையின் காரியம். இதனால் மனதில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. அவையே சம்சாரத்திற்கு காரணமாக அமைகின்றன. விருப்பு வெறுப்புகள் செயல்களுக்கு காரணமாக அமைகின்றன. செயல்கள் புண்ணிய பாபத்தை கொடுக்கின்றன. புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக உடல் மீண்டும் வருகின்றது. பிறப்பு இறப்பு என்ற சம்சார சுழற்சியானது இருக்கின்றது. ஆகவே சம்சாரத்திலிருந்து
இருமைகளிலிருந்து விடுபட விரும்புகின்ற ஒருவன் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட வேண்டும். மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும். இதுதான் இங்க உபதேசம். மனப்புற்றில் ராக முனிவு எனும் பணிகள் இயக்கம் இல்லை, அவன் எனும் கற்பக தருவால் அணுகாதது ஒன்று உண்டோ. யாருடைய மனதில் விருப்பு வெறுப்புகள் என்ற பாம்புகள் இல்லையோ, மனமாகிய மனதை புற்ற உருவகப்படுத்தி விருப்பு வெறுப்புகளை பாம்பாக உருவப்படுத்தி சொல்லுகின்றார். யாருடைய மனப்புற்றில் விருப்பு வெறுப்புகள் என்ற பாம்புகள் இல்லையோ, அவர்களுடைய மனது சாந்த சீதளத்தை அடைந்ததாக இருக்கின்றது. அந்த மனமானது ஆத்ம சொரூபத்தை நன்கு விளக்கி அதனால் பரிபூர்ண நிறைவை பேரின்பத்தை அடைந்ததாக இருக்கின்றது. சர்வ காமாப்தி என்ற பலனானது கிடைக்கின்றது. அதுதான் கற்பக தருவால் அணுகாதது ஒன்று உண்டோ என்று 6வது பாடல்ல சொல்லி இருக்கின்றார். சாந்தமடைந்த மனது கற்பக தருவாக இருக்கின்றது. கற்பக தரு விரும்பியதை கொடுக்கக்கூடியது. விரும்பியதை எதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு இன்பத்திற்கு தேவை நினைக்கிறோமோ, அது இருந்தால் எந்த இன்பமானது கிடைக்குமோ அந்த இன்பத்தை சாந்தமடைந்த மனது விருப்பு வெறுப்புகள் அற்ற மனது அடைகின்றது. அதுவே கற்பக தரு. ஆனால் அந்த பரிபூர்ண நிறைவு என்பது தான். விருப்பு வெறுப்பு இல்லாத மனது சாந்தமாக இருக்குது. சாந்தமாக இருக்கிற மனதில் விவேக வைராக்கியங்கள் நன்றாக இருக்குது. அதோட வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணியிருந்தால் ஆத்ம ஞானமானது தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. அந்த ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனம் அதான் கற்பக தரு, பரிபூர்ண நிறைவு என்பது. அதில் அவர்களுக்கு கிடைக்காதது ஒன்றும் இல்லைனா, என்ன கிடைத்தா இன்பமானது இருக்குமோ அந்த இன்பத்தை அவர்கள் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது இல்லாமல் இதற்கு மாற்றாக யார் மனதில் விருப்பு வெறுப்பை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு விவேகம் உடையவர்களாக இருந்தாலும் மதத்தோராய் பல கலை நூல் கல்வி மிக்கு தவமறு காமம் வெகுளி நிறைந்தோர், விருப்பு வெறுப்பு நிறைந்தவர்கள், அதே சமயம் நல்ல பாண்டித்யம் லௌகிக்க விஷயங்களில் லௌகிக்க வித்தையில் நல்ல ஞானமுடையவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அடைய வேண்டியதை அடைந்தவர்களாக இல்லை. கிடைத்தற்கரிய மனித பிறவியை வீணாக்கியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பயனற்றதாக இருக்கின்றது. அதனால் என்ன சொல்கிறார், கொஞ்சம் கடுமையாகவே சொல்லுகிறார். அவர்கள் வேசரி போல் தள்ளத்தக்கோர், அவர்கள் கழுதைகளைப் போல. கழுதை ஒன்றும் பெரிய பயனுடைய புண்ணியம் மிகுந்த ஒரு பிறவி அல்ல. கழுத பிறவி சுமை சுமக்கிறது, அழுக்கு மூட்டைகளை சுமக்கிறது, சுமையை சுமக்கிறதுங்கிறது தான் கழுதைங்கிற பிறவியிலிருந்து கிடைக்க செய்கிற செயல். அதனால் இந்த உலக விஷயங்களை சுமந்து கொண்டு, அதுவும் அழுக்கு மூட்டைனா, அதுவும் நல்ல சுமைனாலும் பரவாயில்லை, இது அழுக்கு மூட்டைகள், அப்படி விஷயங்களாகிய அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கழுதைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆகவே அதனால் ஒருவன் என்ன பண்ணணும், இந்த மனதுங்கிற தேரை ஓட்டாமல் நிறுத்த வேண்டும். மனது ஓடுனாக்கா அதுதான் சம்சாரத்திற்கு சக்கரம். ஆகவே மனம் என்னும் ஆழித்தேர் 7வது பாடல்ல பார்க்கிறோம். மனம் எனும் இப்பிறவி மயக்கம் எனும் ஆழித்தேர். இந்த பிறவி மயக்கம், பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சுழற்சி அது ஒரு பெருந்தேராக இருக்கின்றது. அதனால் ஆழித்தேர் என்கிறார். ஆழினா சமுத்திரம், சமுத்திரம் போல பெரிய தேர்னா பிறவி பெருங்கடல்ங்கிறது தான் இன்னொரு விதமாக ஆழித்தேர். சக்கரம்ங்கிற அர்த்தத்தில் தர்ம சக்கரம்னு சொல்கிறோமே, அதே மாதிரி அறக்கடல். அதனால் அறக்கடல் அற சக்கரம் ரெண்டையும் சேர்த்தாக்க ஆழித்தேர்னா. சங்கற்பம் எனும் அச்சை செப்பம் உற தடை செய்தால் ஓடாது. அதனால் பிறப்பு இறப்புங்கிற இந்த பிறவி பெருங்கடல், இந்த பெருந்தேரானது இதற்கு அச்சாக, இதை தாங்குவதாக, இதை சுழற்றுகின்ற அச்சாக இருக்கிறது இந்த சங்கல்பம் என்பது. விருப்பு வெறுப்புக்கும் ஆதாரமாக காரணமாக முளையாக இருக்கக்கூடிய சங்கல்பம். சங்கல்ப பிரபவான் காமான் பகவத்கீதையில் பார்க்கிறோம். சங்கல்பத்திலிருந்து காமமானது வருகின்றது. சங்கல்பம்னாக்கா ஏற்கனவே சென்ற அத்தியாயங்களில் அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்துருக்கிறோம். அஜ்ஞான காரியமாக
சங்கல்பமானது முளையாக வருகின்றது. பிறகு விருப்பு வெறுப்புகள், அதாவது வாசனைகள் மனதில் பதிவாகி இருக்கின்றது. அந்த வாசனைகள்ங்கிறது சென்ற பிறவிகளில் நாம் செய்த செயல்களுடைய பதிவுகள், மனப்பதிவுகள். அது ஆழ் மனதில் இருக்குது. அவ்வப்பொழுது அவை வெளிப்படுகின்றன. அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது இந்த சங்கல்பம் நல்லது, இது கெட்டது, இது வேண்டும் வேண்டாம்னு அந்த எண்ணம், அந்த வாசனைகள், அந்த எண்ணங்களில் இது நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் அனுபவங்களுடைய அடிப்படையில் அப்படியே சங்கல்பம் பண்ணி இது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணால் அடுத்து என்ன ஆகும்? அந்த நல்லதை அடைய வேண்டுங்கிற எண்ணமானது வரும். அதனால் இது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணுறது சங்கல்பம். அதுக்கப்புறம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசையானது அது அடுத்த முளை. அதிலிருந்து ஆசை தடைப்படுகின்ற பொழுது அது கோபம், வெறுப்பாக ஆகின்றது. அதனால் வெறுப்புக்கு முதல்ல இருக்கக்கூடிய முன்னிலைக்கு சங்கல்பம்னு பேர். அதனால் வாசனை இருக்குது. வாசனை ஒரு விதை இருக்குனாக்கா விதை வெளிப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? விதை ஒரு துளிராக, ஒரு முளையாக வருகின்றது. அது வர்றதுக்கு முன்னாடி காய்ந்து போயிருக்கக்கூடிய விதையானது முளைப்பதற்கு தயாராகின்றது. அதனால் அது தண்ணியோ காற்றோ அதோடு அது சேருகின்ற பொழுது கொஞ்சம் பருத்து விரிவடைகின்றது. இன்னும் எதுவும் வெளியே வரலை, ஆனால் அதற்குள்ள ஒரு மாற்றமானது நடக்கின்றது. அதான் சங்கல்பம். அதனால் ஒரு ஆசை, ஒரு வாசனையானது வெளிப்படுகின்ற பொழுது ஏற்கனவே அனுபவித்த விஷயம் குறித்த எண்ணமானது மனதில் வருகின்ற பொழுது அதில் இது நல்லது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணுறோம். அது சங்கல்பம். அதனுடைய விளைவா வெறுப்பானது வருகின்றது. அதுதான் அச்சு, அதுதான் அடிப்படை. அதை தடை செய்தால், அதனால் இந்த வாசனை சங்கல்பம் பெரிய வேறுபாடு இல்லாமல் வாசனைகளை நீக்கினால் என்றே எடுத்துக்கொள்ளலாம். வாசனைகளில் அடுத்த வாசனை வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கிற நிலைக்கு சங்கல்பம்னு பேர் வைத்து கொள்ளலாம். அல்லது வாசனையை சங்கல்பம்னு வைத்துக்கொண்டு இந்த வாசனைகள் ஓடாது தடை செய்தால், வாசனைகள் வரும், அது என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா அது பல பிறவிகளாக நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று. எப்பொழுது எந்த வாசனை வெளிப்படணுங்கிறது பிராரப்தத்தில், விதியில் இருக்கிறது. அதனால் அது வெளிப்பட்ட பிறகு தான் நமக்கு தெரியும். சங்கல்பங்கிறது அவ்வியக்தமாக இருக்கிறது, ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயம். அது வெளிப்படுகின்ற பொழுது தான் நமக்கு தெரியும். அப்படி வெளிப்பட்ட பிறகு அது வெளிப்படுகின்ற பொழுது அறிவை கொண்டு விவேகத்தினால இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணணும். அப்படி தீர்மானம் பண்ணி நம்ம செயல்படுத்துகின்றோம். அப்படி தீர்மானம் பண்ணுற பொழுது தர்மத்தினுடைய அடிப்படையில் தீர்மானம் பண்ணி செயல்படுத்தினாக்கா அது ஓரளவுக்கு பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, புண்ணியங்கிற பலனாவது கிடைக்கும், அதுவும் அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கும். ஆனால் அந்த தர்மம் என்பதை பார்க்காம சாஸ்திரத்தை ஆதாரமாக கொள்ளாமல் தன்னுடைய வெறுப்புங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சங்கல்பத்தை நம்ம விருத்தி பண்ணுகின்ற பொழுது, அந்த சங்கல்பம் விருத்தி அடைகின்ற பொழுது அது பெருங்காமமாக ஆகின்றது, பெருங்கோபமாக ஆகின்றது. அதனால் இந்த ஆழித்தேர் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சாரமானது நிற்க வேண்டும் என்றால் சங்கல்பமானது நிற்க வேண்டும். வெறுப்புகளோடு கூடிய சங்கல்பமானது நிற்க வேண்டும். அப்போ வெறுமனே மனதை பார்த்து கொண்டிருக்கணும். என்ன நல்லதை சங்கல்பம் பண்ணி செயல்படுத்தினாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியங்கிற ஒரு பலனானது வரும். அதை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணும். ஒன்று கர்மயோகமாக செய்யணும், இல்லை சும்மா இருக்கணும். ரெண்டு தான். செயல் செய்யறதுனாக்கா கர்மயோகம், அல்லது ஞானம் இருந்தால் லோக சங்கிரகார்த்தம், அதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். இல்லைன்னா சும்மா இருக்கணும். தடை செய்தால் ஓடாது, இந்த பிறவியானது தொடராது. மன அச்சு சிறிது அசைந்தால், இந்த சங்கல்பமானது சிறிதாக வந்தாலும் அப்புறம் அது விரிவடைந்து பெருசாயிரும். மன அச்சு சிறிது அசைந்தால் துப்பு அற ஆர் தடுத்தாலும், யார் அதை தடுத்தாலும் தடைப்படாது, அது நிற்காது. அதனால் சங்கல்பம்னு வந்துட்டா அப்புறம் அது செயலுக்கு வந்துவிடும். அதை தடுத்தல் என்பது கடினம். அறிவு அப்போ தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அறிவு வழி சூக்கு ஊக மெய்ப்பொருட வருத்தங்கள் தமைக்கொண்டே தடை செய்ய வேண்டும். அது சங்கல்பமாக ஆகாமல் வாசனைகள் வெளிப்படலாம்,
விருத்திகள் எண்ணங்கள் மனதில் வரும். ஆனால் அது சங்கல்பமாக ஆகாமல் தடை செய்ய வேண்டும். எதனால் தடை பண்ணுறது? விவேகம், புத்தி சக்தி தான். அறிவு வழினா அறிவினுடைய வலிமையினால், நல்ல விவேகத்தினால், நம்மளுடைய புத்தியினால் இதனுடைய விளைவு என்ன என்பதை யோசித்து பார்த்து அதை செயலுக்கு வராமல் நிறுத்த வேண்டும். அறிவு வழினா அறிவினுடைய வலிமையினால், நல்ல விவேக புத்தியினால். அதான் சாதனம், வேற சாதனம் இல்லை. விவேகம்ங்கிறது தான் சாதனம். இதெல்லாம் நம்ம அடுத்து இந்த பகவத்கீதை பாஷ்யத்தில் இந்த அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் இதான் வருது. இதான் பகவான்னு சொல்ல போகிறார். இந்த வாசனைங்கிறது தடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை தடுப்பதற்கான உபாயம் என்னங்கிறத சொல்லி இருக்கிறார். 3வது அத்தியாயத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற 33, 34, 35 இந்த ஸ்லோகங்களில் இந்த கருத்து தான் வரப்போகுது. அதனால் அதை நம்ம இன்னும் விரிவாக அங்கே பார்க்கலாம். அதனால் அறிவின் வலிமையினால், அப்போ அறிவு விவேகமானது வேலை செய்யணும். இதை என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர்ங்கிறார். அறிவு உடையவர்கள், விவேகமுடையவர்கள் என்ன செயல் செய்தால் என்ன விளைவு வரும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அப்போ என்னது? தர்ம அதர்மத்தினுடைய விளைவு, தர்ம அதர்மம் என்னங்கிறத தெரிந்திருக்கிறார்கள். அதனால் இந்த தர்ம காரியத்தை பண்ணால் புண்ணியம் வரும், பாப்ப காரியத்தை பண்ணால் இந்த அதர்ம காரியத்தை பண்ணால் பாப்பம் வரும் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதர்மத்தை செய்வதில்லை, தர்மத்தை செய்வார்கள். மனதில் வாசனையினால் 2 வரும். நல்ல எண்ணமும் வரும், தீய எண்ணமும் வரும். ஏன்னா பார்க்கறது கேட்கறது எல்லாமே மனசில் பதிவாகுது. இதற்கு முந்தின பிறவியில் அறிந்தோ அறியாமலோ நிறையா தவறுகள் பண்ணி இருக்கலாம். எல்லாமே மனதில் பதிவாகி இருக்கும். எது பதிவாகி இருக்கோ அது வெளியே வரத்தான் செய்யும். ஒரு மழை பெஞ்சாக்கா நிலத்தில் இருந்து எல்லா விதமான செடி கொடிகள் புல் பூண்டுகளும் முளைக்கின்றன. அதில் நல்லது கெட்டதுங்கிறது, நல்லது தான் வரும் கெட்டது வராதுன்னு சொல்ல முடியுமா? அதற்குள்ளே என்ன இருக்கோ எல்லாமே வெளிவரத்தான் செய்யும். ஆனால் ஒரு விவசாயி என்ன பண்ணுறார்? நல்லதை வைத்து கொள்ளுகின்றார், கெட்ட களைகளை களைந்தெடுக்கின்றார். அதே மாதிரி தான் மனதில் வாசனைகள் விதைகளாக இருக்கின்றன. பிராரப்தம் விதி வேலை செய்கின்ற பொழுது, அதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அது வெளியே வருகின்றது. அப்படி வெளியே வர்ற பொழுது நல்லதும் வரும், சுபவாசனையும் வரும், அசுப வாசனை 2மே வெளியே வரும். அதை வெளியே வருகின்ற பொழுது அதை அந்த நிலையிலேயே ஆராய்ந்து முளையிலேயே கிள்ளுதல்னு சொல்கிறோமே, அப்படி விவேகத்தினால இது தேவை, இது தேவையில்லை, இது தர்மத்துக்கு உட்பட்டது, இது தர்ம விரோதமானது என்று சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் முடிவு செய்து நல்லதை செய்ய வேண்டும், தீயதை விளக்க வேண்டும். அந்த நல்லதை செய்கின்ற பொழுதும் அது ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மயோகமாக செஞ்சால் அதற்கும் புண்ணியங்கிற பலன் இல்லை. அதுதான் அறிவு வழி. அறிவினுடைய வலிமை அது வலிமையானதாக இருக்கணும். இத்தனை இட்லி சாப்பிட்டா அல்லது இத்தனை வடை போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டாக்க பின் விளைவு என்ன ஆகுங்கிறத சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னா அறிவு வலிமை இருக்க வேண்டும். அதான் சொல்கிறார், எண்ணி துணிக கருமம்னா கர்மத்தை செய்வதற்கு முன்னால் எண்ணி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, அதனுடைய விளைவுகளை ஆராய்ந்து பார்க்க. அதனால் சூக்ஷ்ம ஊக்க ஒரு அதி நுட்பமான யூகங்களால் விவேக புத்தியினால் அதனுடைய ஏன்னா அதிர்ஷ்டம், அதனுடைய விளைவு அதிர்ஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு திருஷ்டமாக லௌகிகமாக தெரியக்கூடிய பலன் திருஷ்டமானது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்ற பலன் அதிர்ஷ்டமானது. அதனால் அது அதிர்ஷ்டத்தை புரிந்து கொள்வதற்கு சூக்ஷ்மமான புத்தி வேண்டும். இப்போ ஒரு பொய் சொன்னால், திருடுனா உடனடியாக பலன் கிடைக்குது. அதனால் அப்போதைக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்ளுகிறோம். அல்லது வறுமை திருடுனா பணம் கிடைக்குது, ஜாலியாக செலவு பண்ணலாம்னா, அப்போதைக்கு திருஷ்டமான பலன் நல்லதாக நமக்கு தெரியுது. திருஷ்டமான பலன் நமக்கு இன்பத்தை தருவதா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகவோ அல்லது ஒரு நல்ல பலன் ஏற்படுவதாகவோ திருஷ்டமாக தெரியுது. ஒரு பொய் தர்ம விரோதமான ஒரு காரியத்தை பண்ணுற பொழுது அந்த நேரத்துக்கு அது சிகரெட் பிடிக்கிறதா இருக்கலாம், அல்லது மது அருந்துறதா இருக்கலாம், அல்லது திருடுறதா இருக்கலாம், பொய் சொல்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்துக்கு திருஷ்டமாக நமக்கு ஒரு நன்மையான பலன் தெரிகின்றது. ஆனால் சாஸ்திரம் அதோட அதிர்ஷ்டமான பலனை சொல்லுது. அது பாப்பம், அதனுடைய விளைவாக பாப்பம்ங்கிற ஒன்று ஏற்படும். அதுக்கப்புறம் அதனுடைய அந்த செய்த திருட்டோ அல்லது பொய்யோ வெளிப்பட்டாக்க அதற்கான தண்டனை
இங்கேயே கிடைக்குது. அந்த தண்டனையும் திருஷ்டமாக கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அது இருக்குது. இப்போ பொய் சொல்கிறான் அல்லது ஏமாத்துறான், திருடுறான், அதனுடைய விளைவு அந்த உடனடியாக அது வெளிப்படுகின்ற பொழுது அது சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தில் அரசு மாட்டிக்கொண்டு அதற்கான பலனை அனுபவிக்கலாம். அப்படி அது கிடைக்காம போனாலும் அதனால் ஏற்பட்ட புண்ணியமானது அவசியம் வேலை செய்தே ஆகும். அது அதிர்ஷ்டமாக அடுத்த பிறவிகளில் பலனை கொடுக்கும், பிற்பாடு பலனை கொடுக்கும். அது எப்போ பலனை கொடுக்குங்கிறது, எப்படி பலனை கொடுக்குங்கிறது தெரியாது. அது பலன் கொடுக்கிற பொழுது எப்போ செய்த வினையின் பயன்கிறது தெரியாது. அதனால தான் அதிர்ஷ்டம். இப்போ ஒரு பலன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அதற்கு முன்னாடி எப்போ செய்ததனுடைய விளைவு இப்போ வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ ஒரு செயல் செய்தோம்னா அதனுடைய விளைவு எந்த பிறவியில் எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. அதிர்ஷ்டமாக இருக்குது. அப்போ அதற்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் பிரமாணம். இப்போ சாஸ்திரத்தை முறையாக தர்மசாஸ்திரங்களை கற்று கேட்டு இதை செய்தால் பாப்பம், இதை செய்தால் புண்ணியம்னு தெரிந்து கொண்டு பாப்பத்தை விளக்குதல், விதி நிஷேதம், விதியை கடைபிடிக்கிறது, நிஷேதத்தை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டியது. சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையோடு அதே சமயம் அதனுடைய விவேகத்தையும் பயன்படுத்தி செய்ய வேண்டியது. அதனால் அறிவு வழி இந்த விவேகத்தினாலையும் ஒன்று இப்பொழுதே இந்த பிறவியிலேயே திருஷ்டமான பலனாக துன்பம் நமக்கு வரலாம், அல்லது சாஸ்திரம் சொல்கிறபடி பாப்பம் ஏற்பட்டு அதனுடைய விளைவாக துன்பமானது வரலாம். கண்டிப்பாக அது வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம்னா, யார் பிறருக்கு துன்பத்தை கொடுக்குறானோ அந்த 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 துன்பமானது அவனுக்கே வந்து சேரும் அப்படிங்கிற சாஸ்திர வாக்கியம். அதில் ஸ்ரத்தையோடு அதனுடைய சூக்ஷ்மங்களை, இந்த அதிர்ஷ்ட பலனை, புண்ணிய பாப்பத்தினுடைய பலனை சூக்ஷ்மங்களை புரிந்து கொண்டு, தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை புரிந்து கொண்டு, நல்ல சூக்ஷ்ம ஊகனா மெய்ப்புருட வருத்தங்கள் தமை கொண்டே. இப்போ அதனால் இந்த மனிதன் என்ன பண்ணணும்? இந்த வாசனைகளை தர்ம விரோதமாக போகாமல் தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கிறது எளிதானது இல்லை. அதனால தான் வருத்தங்கள்ங்கிறார். அப்படின்னா ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அபியாச வைராக்கியம்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. மனிதனுடைய மிகுதியான முயற்சியினால் அதை தடை செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும், காலி செய்ய வேண்டும். அவை செயலுக்கு வராமல் நிறுத்த வேண்டும். தர்ம விரோதமான ஒன்று செயலுக்கு வராமல் நிறுத்த வேண்டும். தர்மமான ஒன்று அதை செய்யலாம், ஆனால் செய்கின்ற பொழுதும் ஈஸ்வரார்ப்பணமாக செய்ய வேண்டும், கர்ம யோகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்த அந்த புண்ணியங்கிற பலனும் இல்லை. அதுதான் இங்கே உபதேசமாக சொல்கிறார். அடுத்த பாடலில் அதற்கு விளக்கம் வருது. 8வது பாடல். நல்லறிவு நற்புருடர் குணநன்னோர் மேவிய நல் வருத்தத்தாலே. புக் இருக்கிறது. புல்லில் பொருள் ஓரிடத்தும் கிடையாது, மனம் என்னும் பொல்லா வன்பேய். 448வது பக்கம். அல்லல் தரும் பயன் செய்யும் அல்லல் தரும் பயம் செய்யும் தீரதையாம். பெருஞ்செல்வம் அனைத்தும் மாய்க்கும் கொல்லும் இதுதனை நீக்கியே. தானாய் அதாகி குறைவு தீர்வாய். நல்லறிவு நற்புருடர் குணநன்னோல் மேவிய நல் வருத்தத்தாலே. புல்லில் பொருள் ஓரிடத்தும் கிடையாது, மனம் என்னும் பொல்லா வன்பேய். அல்லல் தரும் பயம் செய்யும் தீரதையாம். பெரும் செல்வம் அனைத்தும் மாய்க்கும் கொல்லும் இதுதனை நீக்கியே. தானாய் அதாகி குறைவு தீர்வாய். அதாகிங்கிறது அக்தாகி. அக்தாகி ஆ பாஸ்டபி போட்டிருக்கு, அது இக்குங்கிறது அச்சுப்படை. தானாய் அக்தாகி குறைவு தீர்வாய். அக்து ஆகி அக்தாகி. இந்த மனதை அடக்குவதற்கு, மனதை அசையாமல் நிறுத்துவதற்கு உபாயம் என்ன என்பதை இன்னும் விரித்து சொல்லுகின்றார். சென்ற பாடலில் சொன்னது, கடைசி வரியில் சொன்னது அறிவு வழி சூக்ஷ்ம ஊக மெய்ப்புருட வருத்தங்கள் தமை கொண்டேன்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுகின்றார். நல்லறிவு, நல்ல
அறிவு, நல்ல விவேகம். சாஸ்திர பூர்வமான விவேகம். நல்ல விவேகம் பகுத்தறிவுனாக்கா அது எப்போதுமே குண்டக மண்டகா இருக்கிறதுனா அதுதான் பகுத்தறிவுங்கிறா. அந்த பகுத்தறிவு இல்லை, சாஸ்திரத்தோடு ஒட்டிய விவேகம். சாஸ்திர விரோதமான விவேகம் அல்ல. மனசுக்கு தோன்றதெல்லாம் கேள்வி கேட்கறது, லாஜிக் இல்லாமல் யுக்தி இல்லாமல் கேள்வி கேட்கறது பகுத்தறிவு இல்லை. இப்போ அதுதான் பகுத்தறிவு நினைக்கிறான். அவனுக்கு தோன்றதெல்லாம் கேட்கறது, தோன்றதெல்லாம் செய்யறது, அதான் விவேகம் அப்படின்னு நினைக்கிறான். அது அல்ல. சாஸ்திரத்தை ஒட்டிய பெரியோர்களுடைய வாக்கை ஒட்டிய பெரியோர்களுடைய அனுபவத்திலிருந்து கிளர்ந்த மறைநூல்களை ஒட்டிய விவேகம், அதை ஆதாரமாக கொண்ட விவேகம். அதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு புரிந்து கொள்வதற்காக அறிவை பயன்படுத்துதல். அதனால் சென்ற விடத்தால் செலவிடா தீதொரீனா, இஷ்டத்துக்கு போக விடாமல், இப்போ இஷ்டத்துக்கு போகிறது அதை சாமர்த்தியமாக பண்ணுறது விவேகம் நினைக்கிறான். இஷ்டத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது தான் விவேகம். கெட்டதை விலக்கி நல்லதை செய்வது தான் விவேகம்னு சொல்கிறார். அதில் நல்லறிவு அப்படின்னா நல்ல அறிவு, நல்ல சாஸ்திரங்களை ஆதாரமாக கொண்ட, தர்ம நூல்களை அறநூல்களை ஆதாரமாக கொண்ட அறிவு விவேகம். அப்போ அதை படித்து கேட்டு இருக்கணும். அப்புறம் அதை எடுத்து சொல்லுகின்ற நற்புருடர், சத்சங்கம் இருக்கணும், சத்சங்க தொடர்பு. குணம் அதே மாதிரி நற்குணங்கள், சத்சங்கம் இருக்கணும், நல்ல விவேகம் இருக்கணும். அந்த சாஸ்திரத்தில் படித்து தெரிந்து கொண்ட நல்ல குணங்களை பயிற்சி செய்து பழக்கப்படுத்தி இருக்கணும். நல்ல குணமும் முக்கியம். நல்ல அறிவு இருக்குது, நல்ல சாதுக்களும் இருக்கிறார்கள், ஆனால் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நல்ல குணங்களை நம்ம முயற்சியோடு பயிற்சியோடு வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல குணங்கள். அதுக்கப்புறம் நல்ல நூல், சாஸ்திரம். நல்ல சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரங்களை மேவிய நல் வருத்தத்தாலே. நல்ல விவேகம், நல்லது கெட்டதை ஆராய்ந்து அறிகின்ற தெளிவான புத்தி, சத்சங்கம், நற்குணங்கள், நல்ல சாஸ்திரங்கள், மோட்சத்தை தர்ம பந்த ஸ்வரூபம், மோட்சஸ்வரூபம் இதெல்லாம் தெளிவாக சொல்லுகின்ற தர்ம தத்துவ சாஸ்திரங்கள். சாதன சாத்திய விவேகத்தை கொடுக்கின்ற தர்ம தத்துவ சாஸ்திரங்கள். மேவிய நல் வருத்தத்தாலே, இவைகளோடு கூடிய நல்ல முயற்சி. ஆனால் முயற்சிக்கு சகாயமாக இதெல்லாம் வைத்து கொள்ளணும். இப்படியும் நம்ம மனித முயற்சியினால தான் இதை கடக்க முடியும். ஆனால் நம்மளுடைய முயற்சி மட்டும் போதுமானதாக இல்லை. ஆகவே அதற்கு இந்த சகாயம்லாம் நமக்கு தேவை. நல்ல பலமான விவேகம், நல்ல சத்சங்கம், நல்ல சாதுக்களுடைய குருமார்களுடைய அருள், அப்புறம் நற்குணங்கள், நல்ல சாஸ்திரம். புல் இல் பொருள் ஓரிடத்தும் கிடையாது. அடைய முடியாத பொருளானது ஓரிடத்திலும் இல்லை. புல்லில்னா அடைய முடியாத அப்படிங்கிற அர்த்தம். இதெல்லாம் சரியாக இருந்தால், இத்தனையும் இருந்தால், நல்ல அறிவு, நல்ல சத்சங்கம், நற்குணங்கள், நல்ல சாஸ்திரங்கள், இவைகளுடைய உதவி சகாயம், அதோட நல்ல முயற்சி, கடினமான முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் அடைய முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் முதல்ல கடினமானதுன்னு சொன்னார். இந்த பிறவியிலிருந்து விடுபடுதல், சங்கல்பத்தை விடுதல்ங்கிறது கடினமானது. அதே சமயம் அது முடியவே முடியாததுன்னு இல்லை. அது இதெல்லாம் இருந்தால் அது அடைய முடியாதது ஒன்றும் இல்லை உலகில். புல் இல் பொருள் ஓரிடத்தும் கிடையாது. இந்த மனசு என்ன பண்ணும் அதை சொல்கிறார். மனசனுடைய சொரூபம், சங்கல்பத்தோடு கூடிய மனசு. மனம் என்னும் பொல்லா வன் பேய். அதனால் வன்மையான வலிமையான பேய், பயங்கரமான பேய்னா, பொல்லாத பேய். அதனால் பொல்லா வன் பேய்னா, அதனால் பொல்லான கெட்ட, வன்னா வலிமை பொருந்திய, கெட்ட குணங்களும் வலிமையும் பொருந்திய இந்த பேய். எது? மனசு என்னும் இந்த பேய். அதனால் மனசு பேய், அது பிசாசு, அது குரங்கு, நாய் எல்லாம் போட்டுக்கலாம். மனசு எல்லா தன்மைகளையும் இயல்பாக கொண்டது. ஏன்னா மனசோட தன்மையே சஞ்சலம் தானே. சங்கல்ப விகல்பாத்மகம் மனகன்னு சொல்கிறோம். சங்கல்பம் விகல்பமாக இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி அப்படின்னு ஓடிக்கொண்டு இருக்கிறதா மனசு. இல்லை சார்ந்ததின் வண்ணமாவது மனதுனா, எதெல்லாம் பார்க்குதோ கேட்குதோ அதெல்லாம் நல்லது சரியானதுன்னு நினைக்கக்கூடியது மனதினுடைய தன்மை. அதனால் அது பல விஷயங்களை பல பிறவிகளில் அனுபவித்து சேர்த்து வைத்திருக்கின்றது. அதனுடைய பலத்தினால அது ஆடுகின்றது. அதனால் பெரிய பேய், வலிமையான பேய், பொல்லாத பேய். அது என்ன பண்ணும்? அல்லல் தரும். இந்த ஜீவனுக்கு துன்பத்தை கொடுக்கும். எப்படியெல்லாம் துன்பத்தை உண்டு பண்ண முடியுமோ அதுவா கற்பனையாகவே
நடந்ததை குறித்த கற்பனை அல்லது நடக்க இருக்கின்றதை குறித்த கற்பனை அல்லது விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை காமம் என்று அதனால பலவிதமான துன்பங்களை இந்த ஜீவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது. அதனால் உலகம் எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். துன்பம் இல்லாதவர்கள்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த துன்பத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அவர்களுடைய மனது தான். உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்ங்கிறது அது தவிர்க்க முடியாது. முதுமையினால் வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லை நோயினால் வரக்கூடிய கஷ்டம் சரீரத்துக்கு வர்றது தவிர்க்க முடியாதது. அல்லது இயற்கை சீற்றங்களால் வர்றது, மற்ற உயிர்களால் வர்றதுங்கிறது அது ஒரு பகுதி தான். அது ஒரு சிறு பகுதி தான். பெரும்பாலான நோய்களுக்கு காரணம், பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் மனது தான். மனதினுடைய விருப்பு வெறுப்புகள் பொறாமை முதலான குணங்களோட கூடிய மனது. அதனால அது அல்லல் தரும். அதுதான் பேய் பிடிச்ச மனசு. இந்த மனுஷனை பேய் பிடிச்ச மனசு இல்லை, மனசு இன்னும் பொல்லா பேய்னா அதுவே பேய் தான். அதனால் பேய் பிடிச்ச மனசுன்னு சாதாரணமாக சொல்கிறோம். மனசே பேய் தான்னா, மனசே பேய். அதனால் பேய் பிடித்த மனிதன், பேய் மனசுங்கிற பேயால் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மனிதன் துன்பத்தை அடைகின்றான், கஷ்டத்தை அடைகின்றான். அது என்ன பண்ணும்? அதுக்கு மேலே பயம் செய்யும். இந்த ஜீவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகின்றது, மரண பயத்தை உண்டு பண்ணுகின்றது. அதனால் எதை பார்த்தாலும் அவனுக்கு பயமாக இருக்கின்றது, பயத்தை செய்கின்றது. ஏன்னா துவைத்தம், மனசு எங்கே இருக்கோ அங்கே துவைத்தம் இருக்குது. துவைத்தம் எங்கே இருக்கோ அங்கே பயமானது இருக்கும். நான் வேறு இது வேறு என்று அந்த வேறுபாடு இருக்கிற பொழுது அங்கு பயமானது எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயமானது வருகின்றது. அது துன்பத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும். அப்புறம் தீரதையாம், பெரும் செல்வம் அனைத்தும் மாய்க்கும். தைரியம் முதலான அனைத்தையும், தீரத்தைனா புத்தியினுடைய சக்தி, அதனால் வரக்கூடிய தைரியம் முதலானவைகள் அனைத்தையும் அழித்துவிடும். தீரத்தை முதலான, அதனால் இவனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் முதலான நல்ல குணங்களையும் அழித்துவிடும். அப்புறம் புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் அழிக்கும். அதனால் பெரும் செல்வம் அனைத்தும் மாய்க்கும்னா, அதனால் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஏதோ சில நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட இந்த மனதுக்கு பின்னாடி அவன் போகிற பொழுது அவனுடைய இயல்பான நல்ல குணங்கள் கூட மாறிவிடுகின்றன. அதனால பெரும் செல்வம் அழிக்கும், நல்ல குணங்கள் எல்லாம் கூட அதை இந்த மனம் என்னும் பேயானது அழித்துவிடும், மாய்க்கும். கொல்லும் இது தனை நீக்கியே தானாய் அக்தாயி குறைவு தீர்வாய். இப்படி அழிக்கின்ற இந்த மனப்பேயை விடுத்து, இதுதனை நீக்கி, இதை அழித்து இந்த ஜீவனை இப்படி அழிவில் அழிக்கு கொள்ளுதல்னாக்க ஒரு தடவை கொள்றது இல்லை, திரும்ப திரும்ப கொள்றதுன்னா. அப்படி ஒரு பிறவியில் ஒரு சரீரத்தில் எடுத்து அந்த சரீரத்தை அவனை பாப்பம் பண்ண வச்சு கொலை பண்ண தூண்டுது. அல்லது அதனால் இவன் தவறு பண்ணுறதுனால அழிவு வருகின்றது. ஒன்று குடி முதலானவைகளால் சரீரத்தை அழித்து கொள்கிறான், இல்லை காமம் கோபம் முதலானவைகளால் சரீரத்தை அழித்து கொள்ளுகின்றான். இப்படி இருக்கிற ஒரு சரீரத்தை கொள்ளுதான்னா அடுத்த ஒரு சரீரம்னு திரும்ப திரும்ப பிறக்க செய்து திரும்ப திரும்ப சாகடிக்குதுன்னா. அதனால் இந்த மனசுங்கிற பேய் மீண்டும் மீண்டும் கொல்லும்னா, ஒரு தடவை கொள்றது இல்லை, பல பிறவிகளை எடுக்க செய்து மீண்டும் மீண்டும் கொல்லுகின்றது. அதனால் கொல்லும்னா நாசத்தை, இந்த ஜீவனை நாசப்படுத்துகின்ற இதுதனை, இந்த மனமாகிய பேயை நீக்கியே, இதை நீக்கி, அஃது ஆகி, அஃதுனாக்கா இது நீக்குனாக்கா தானாய் அஃதாகி, இந்த மனசு நீங்குனா மிச்சமாக என்ன இருக்கும்? சொரூபம் ஆத்மாவானது இருக்கும். மனது செயல்படாமல் இருந்தா, மனது ஒடுங்கி இருந்தா, மனது காமம் வசப்படாமல் அமைதியாக இருந்தால் சொரூபமானது இருக்கும், சொரூபமானது வெளிப்படும். அதனால் அக்தாயினா தானாயினா, தனது யதார்த்த சொரூபமாக இருக்கின்ற அதுவாக இருந்து குறைவு தீர்வாய், எல்லா துன்பங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் விடுபடுவாய். என்னோட மனசு நீங்கினால் அங்கு சொரூபமானது வெளிப்படுகின்றது, சொரூபமானது இருக்கின்றது. அல்லது மனதினுடைய இந்த காமக்ரோதாதிகளை நீக்கி சொரூபத்தை அறிந்து அந்த சொரூபத்திலேயே மனதை நிலைப்படுத்தி குறைவு தீர்வாய், துன்பத்தை தீர்ப்பாயாக. ஏன்னா இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கும்
அதிலேயே நிற்பதற்கு மனசு தேவை. அதனால் இதை வெறும் யோகமாக மட்டும் எடுத்துக்கொண்டு சித்த விருத்தி நிரோதம்னு விருத்திகளை மட்டும் நீக்கிறத பண்ணாக்கா அது முழுமையான சரியான தீர்வாக இருக்காது. இப்போ இந்த மனது நமக்கு தேவை. சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்பதற்கு, ஆன்மீக சாதனைகளை செய்வதற்கு மனசுங்கிறது தேவை. அதனால் அசுப வாசனைகள் தான் சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்றது. அந்த அசுப வாசனைகளை போக்குறதுக்கு சுப வாசனைகளை ஏற்படுத்தணும். அதற்கு மனசு வேணும். அதனால் முன்னாடி சொன்னார், நல்லறிவு, நல்பொருள், நல்ல சத்சங்கம், நல்ல குணம், நல்ல நூல். அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கும் இதெல்லாம் கேட்பதற்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் மனசு வேணும். அதனால் மனசே இல்லாமல் போகிறதுங்கிறது இந்த சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற மனதை கொல்லணும். மனசினுடைய சம்சார காரணமான விருப்பு, வெறுப்பு, அஞ்ஞானம், சங்கல்பம் முதலானவைகளை நீக்கணும். அதை நீக்குவதற்கு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி மனதை நல்லா பக்குவப்படுத்தி, நன்றாக தூய்மைப்படுத்தி, மனதை சொரூபத்தில் ஒருமுகப்படுத்தி அதுவாக இருந்து ஆத்மானந்தத்தை அடைய அனுபவிக்க வேண்டும். அதனால் தானாய் அதாகின இந்த மனது விஷயங்களை விடுத்து சொரூபமாக ஆகி அதுவாக இருந்து குறைவற்றதாக நிறைவாக இருக்கச் செய்வாய். மனதை இருக்கச் செய்வாய். அடுத்த பாடல், 9வது பாடல். மனவன் பேய் உறப்பிடித்தால் சாத்திரத்தால் சுற்றத்தால் மாற்ற ஒண்ணா வினவுரு தேசிகராலும் மீட்பரிதாம் அந்த பேய் விட்டு நீங்கி சினமின்றி இருக்கும் எனின் முன்னுரைத்த வகைகளால் தீர்க்கலாகும் கனபங்கம் இலதாகில் சிறு குழியில் விலங்குதனை கரை உய்ப்பார் போல மனவன் பேய் உறப்பிடித்தால் சாத்திரத்தால் சுற்றத்தால் மாற்ற ஒண்ணா வினவுரு தேசிகராலும் மீட்பரிதாம் அந்த பேய் விட்டு நீங்கி சினமின்றி இருக்குமெனின் முன்னுரைத்த வகைகளால் தீர்க்கலாகும் கனபங்கம் இலதாகில் சிறு குழியில் விலங்குதனை கரை உய்ப்பார் போல் மனவன் பேய் உறப்பிடித்தால் சாத்திரத்தால் சுற்றத்தால் மாற்ற ஒண்ணா வினவுரு தேசிகராலும் மீட்பு அரிதா. இந்த மனசானது மனமாகிய பேய் பிடித்திருந்தால், மனமாகிய பேயானது பலமாக இருந்தால், புத்தி சக்தியை விட மனசு பலமானதாக இருந்தால், புத்திக்கு கட்டுப்பட்டு மனது இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் புத்தி பலவீனமாகவும் மனது பலமாகவும் இருந்தால், அதனால் மனவன் பேய், மனமாகிய வலிய பேயானது இறுக்கி பிடித்தால், கடினமாக பலமாக பிடித்து கொண்டால், ஒரு ஜீவனை பிடிச்சி ஆட்டுனானா, இந்த மனசு வழிப்படி ஒருவன் நடந்தால், மனசு சொல்கிறபடி நடந்தால், புத்தி வழிப்படி நடந்தால், சாஸ்திரத்தின் வழிப்படி நடந்தால் ஆபத்து இல்லை. ஆனால் மனசு பின்னால் ஒருவன் சென்றால் இந்த மனசு பேய் அது அவனை கொல்லும்னு முன்னாடி சொன்னார். ஆகவே அப்படி மனதுக்கு வசப்பட்டு இருக்கிறவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களா, காமம், கோபம் இவைகளுக்கு வசப்பட்டவர்களா, பேராசை, பொறாமை இந்த குணங்கள் உடையவர்களாக, அந்த குணம் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள். அதான் மனசுக்கு வசப்பட்டு இருக்கிறது. மனசுக்கு வசப்பட்டு இருக்கிறதுனா சங்கல்ப விகல்பம், ஒரு நிலைத்த தன்மை, நிலைத்த குணம்ங்கிறது இருக்காது. காமமோ, கோபமோ, பொறாமையோ, பேராசையோ இவைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற மனசு தான் பேய் பிடிச்ச மனசு. அந்த மனசே பேய். அதனால் மனவன் பேய் உறப்பிடித்தார். இந்த ஜீவன் ஜீவன் மனசு இருக்குது, ஜீவன்கிற பொழுது அந்த கரணம்ங்கிற பொழுது அது கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இருக்குது. அப்புறம் புத்தி, சித்தம், அகங்காரம்னு இருக்குது. அதில் புத்திங்கிற அம்சமும் மனதில் இருக்குது. அந்த புத்திங்கிறத விட இந்த சங்கல்ப விகல்ப சொரூபமாக இருக்கக்கூடிய மனமானது, அந்த அம்சமானது பலமாக இருந்தால்,
சாத்திரத்தால் மாற்ற ஒண்ணா அந்த ஜீவனை திருத்துறது கஷ்டம். அவனுடைய புத்தியை மழுங்கி போயிருக்கும் அல்லது தவறான விதங்களில் தவறாக செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதில் அசுரன் சொல்கிறோம். அதனால் அந்த அசுர குணமானது இருக்கும். அசுரனா ராட்சசனாக இருப்பான். அவனால் அவனை யாருனாலையும் சாஸ்திரத்தை எந்த உபதேசம் பண்ணாலும் ஒன்றுமே சிவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரினா அந்த மாதிரி எந்த விதத்திலும் அவனுக்கு அது பயன்படாதுன்னா. பிரகலாதன் கிரண்யகசிபுக்கு அவ்வளோ சொல்கிறானே, அவ்வளோ பிரகலாதன் சொல்லியோ ஓம் நமோ நாராயணாயன் நாராயண நாமத்தை சொல்லியும் ஒன்றும் வேலை நடக்கலை. இங்கே துரியோதனனுக்கு கிருஷ்ணரே தூதுவராக போய் உபதேசம் பண்ணி, விதுரர் அவ்வளோ உபதேசம் பண்ணி, பீஷ்மர் உபதேசம் பண்ணி, துரோணாச்சாரியர் உபதேசம் பண்ணி எது சொல்லியும் ஒன்றும் நடக்கலைன்னா அப்போ என்னது, சாஸ்திரமோ பெரியோர்களோட உபதேசமோ ஒன்றும் அந்த மனசுக்கு மனசோட உணர்ச்சிகளுக்கு காமக்ரோதாதிகளுக்கு வசப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் அவர்களை மாற்ற முடியாது. அதனால் சாத்திரத்தால் மாற்ற ஒன்றான சாஸ்திர உபதேசம் எந்த விதத்திலும் எடுபடாது. அப்புறம் சுற்றத்தால் சுற்றி இருக்க மனிதர்கள் அவர்கள் என்னதான் சொன்னாலும், என்னதான் அவனுக்கு ஆதரவாக இருந்து நல்லது பண்ணணும்னு நினைத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை எதிரிகளாக நினைப்பான். அல்ல சுற்றத்தாலேயும் அவர்களை மாற்ற இயலாது. அப்புறம் குருனா வினவுருனா உபதேசிக்கின்ற தேசிகராலும் குருவினாலும் மீட்பு அரிதாம்னா. குரு ரொம்ப முயற்சி பண்ணால் கொஞ்சம் மீட்டெடுக்கலாம், ஏன்னா வேற ஏதோ ஒரு இருக்கணுமே உபாயம். இல்லை தேசிகராலும் குருவே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அந்த பேய் விட்டு நீங்கி. அதனால் இந்த மனசுங்கிறதுக்கு மன உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து யார் இருக்கிறானோ அவனை திருத்துதல் இயலாது. நல்லா பகவத்கீதையில் பார்த்தோம். இப்போ சென்ற வகுப்பில் தான் பார்த்தோம். பகவானே இந்த வாசனை வசப்பட்டு இருப்பவர்களை ஞானிகள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். அவரை நானோ யாரோ மாற்ற முடியாதுன்னு பகவானே சொல்கிறார். நானே மாற்ற முடியாது, பகவானே அவருடைய வாக்குனால சொல்லுகின்றார். அதனால் யாரும் அந்த வாசனை வசப்பட்டு இருப்பவர்களை திருத்துதல், பிரகிருதி வசப்பட்டு இருப்பவர்களை திருத்துதல் கடினம், இயலாது. அதுக்காக முடியவே முடியாதான்னா அவன் மனசு வச்சா முடியும். அதனால் அவர் அதற்கு சங்கல்பம் பண்ணி நான் என்னை மாற்றிக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணாக்கா அதற்கப்புறம் சாஸ்திரம் சுற்றத்தார் மற்றும் குரு ஈஸ்வரன் எல்லாருமே உதவி செய்வார்கள். அவன் முடியவே முடியாது மாட்டாதுன்னு அவன் கதவை லாக் பண்ணிட்டான்னாக்கா, மனசை மூடிட்டான்னாக்கா அதற்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முதல் அவர் திருந்துறதுக்கு தயாராக இருக்கணும். வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம சரியாக இல்லை, நம்ம சரி பண்ணி கொள்ளணும்னு அவன் எப்போ திறந்த மனசுக்கு வர்றானோ, மனசை திறக்கிறானோ, உபதேசத்தை வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறானோ, அப்போ தான் அவனை சரி செய்ய முடியும். அது இல்லாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தான் அசுரர்களெல்லாம் பார்க்குறோம். அதனால் பகவான் என்ன பண்ணுறார், சம்ஹாரம் தான் பண்ணுறார். அப்படி இருக்கிறால சம்ஹாரம் தான் பண்ணணும். அப்படி இல்லாமல் அவன் சரணாகதி அடைந்தான்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். சரணாகதி அடையிறதுங்கிறது என்னது, அவனுடைய குறைகளை அவன் புரிந்து கொண்டு தான் தன்னை சரி செய்து கொள்ள அவன் தயாராக இருத்தல், அந்த திறந்த மனசு அதற்கு வருதல். அப்படி வந்தாக்கா சரி செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த சரீரத்திலிருந்து முடியாது. அதிலிருந்து சரீரத்திலிருந்து விடுதலை தான் கொடுக்கணும். அந்த பேய் விட்டு நீங்கி, அந்த மனப்பேய் விட்டு நீங்கி சினம் இன்றி, அதனால் காமம் குரோதம் இவைகளெல்லாம் இருக்கும் எனில் அந்த புத்தியானது அல்லது அந்த ஜீவன் அந்த பேய் விட்டு நீங்கினா யாரை விட்டு நீங்கிறது, அந்த ஜீவன் அந்த மனசுங்கிற பேயை விட்டு நீங்கி அந்த ஜீவன் தன்னுடைய புத்தி சக்திக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மன உணர்ச்சிகளுக்கு காமம் குரோதம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவைகளை விட்டு நீங்கினால் முன் உரைத்த வகைகளால் தீர்க்கலாகும். போன பாட்டில் சொன்னாரே அந்த உபாயங்கள் எல்லாம் அப்போ தான் வேலை செய்யும்னா. அதனால் உபாயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உபாயம் இருக்குது. அது சென்ற பாடலில் சொல்லியாச்சு. நல்லறிவு, நற்புருடன், நற்குணம், நன்னூல், நல்ல வருத்தம், நல்ல முயற்சி இவைகளால் சரி செய்ய முடியும். ஆனால் சரி செய்யறதுக்கு, சரியாகுவதற்கு அவன் முதலில் அகங்கார மமக்காரத்தை விட வேண்டும். அதனால தான் பகவான் சரணாகதிங்கிறத கர்மயோகம்ங்கிறத சொன்னார். அதே தான் இங்கே வருது. இங்கே என்ன இருக்கோ அங்கே தான் பகவத்கீதையில் அதே தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்மயோகத்தில் வாசனை பிரகிருதி வசம், பிரகிருதி வசத்தில் இருந்து மாறுதல் கடினம். அதே சமயம் இந்த
மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியச்ச விகதஜ்வரக. இந்த 5ஐயும் வைத்துக்கொண்டு யுத்தம் செய்வாயாக அப்படின்னு சொன்னாரே, அதான் உபாயம். அதனால் இந்த அகங்காரம் மமக்காரத்தை விட்டு பகவானே என்று சரணாகதி அடைந்தால் கவலைகளை, எதிர்கால கவலைகளை விட்டுவிட்டு தான் எதை செய்கின்றானோ தன்னுடைய ஸ்வதர்மத்தை அவன் யோகமாக ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு எல்லா செயல்களையும் செய்தால் அவன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவான், முக்தியை அடைவான்னு சொன்னார். அதனால் அந்த பேய் விட்டு நீங்கி சினம் இன்றி இருக்குமெனின், அந்த மனசுங்கிற பேயை விட்டுட்டு மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதி உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவைகளை விலக்கிவிட்டு முன் உரைத்த சாதனைகளை அவன் முறையாக பின்பற்றினாள். சாஸ்திரம், குரு, நல்ல முயற்சி, நல்ல நூல் இவைகளை தொடர்ந்து பயிற்சி செய்தால் அபியாச வைராக்கியம்னு தான் ஆத்தம் பகவத்கீதையில் சொல்கிறார், தீர்க்கலாகும். இதை இந்த பிரச்சனையிலிருந்து அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். கன பங்கம், இந்த பங்கம்ங்கிறது இங்கே பங்கம், பங்குங்கிறதா. பங்கம்னா சேருன்னு அர்த்தம். கனமாக ஆழமான அடர்த்தியான சேரு இலதாகில். ஒரு சின்ன குழி இருக்குது, இல்லை வெறும் தண்ணீர் மட்டும் இருந்தால் அதில் ஏதோ பூச்சி விழுந்தாக்கா வெளியே வந்துட முடியும். அது சேரும் சகதியுமாக இருந்தால் அதிலிருந்து வெளியே வருதல் கடினம், முடியாது. புதை குழி அப்படிலாம் பார்க்குறோமே. இப்போ மனசு காமக்ரோதாதிகள்ங்கிற அந்த அவைகளோடு இருக்கிறது தான் புதைக்குழி, அதான் சேரு, அதான் கலங்கம்னு முன்னாடியே சொன்னார். விருப்பு வெறுப்பு பொறாமை பேராசை அப்படிங்கிற அந்த கெட்ட குணங்கள்லாம் மனதில் இருக்கக்கூடிய சேரு. அதற்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஜீவன் வெளியே வர முடியாது. இப்போ ஜீவன் வெளியே வரணும்னா முதல்ல இந்த சேரு தெளியணும். அதனால் கன பங்கம் இலதாகில், பங்கு இந்த கனமான சேரானது இல்லாமல் போனால், மனதில் விருப்பு வெறுப்பு முதலான சேறுகள் கலங்கங்கள் இல்லாமல் போனால், சிறு குழியில் விலங்கு தனை கரை உய்ப்பார் போல, அந்த சின்ன குழியில் விழுந்த விலங்கினை அதை கரையேற்றுவிப்பார் போல இந்த ஜீவன் தன்னை சம்சார கடலிலிருந்து கரையேற்றி கொள்ள முடியும். அதற்கு தடையாக இருக்கிறது, போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மனசுங்கிற பேய். மனசுங்கிற பேய் தான் சம்சார கடல்லிருந்து இவன் கரையேற முடியாமல் பெரிய புதைக்குழியாக இவனை இழுத்து வைத்திருக்கின்றது. இப்போ அதிலிருந்து வெளியேறணும்னா அதை முதல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். சேரர் மேலும் மேலும் கலக்காமல் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்திட்டா அதிலிருந்து வெளியேற முடியும். அப்படி தெளிவுபடுத்துவதற்கான உபாயம்தான் சத் சங்கம், சத் சாஸ்திரம், சத்குணங்கள், சத் முயற்சி, சத் பிரயத்தனம் எல்லாமே. அதான் உபாயம். அதனால் இதுதான் வழி. இந்த ஞானத்திற்கு மோட்சத்தை அடைவதற்கான வழி என்னன்னா, ஏதோ மந்திரம் தந்திரத்தினால வராது. இப்படி ஒருவன் சுய முயற்சியினால் தன் மனதை சரி செய்து கொள்ளுதல், பக்குவப்படுத்தி கொள்ளுதல், அதான் சாதன சதுஷ்டயம்னு நம்ம வேதாந்தத்தில் பார்க்கிறோம். கரை உய்ப்பார் போல, சிறு குட்டையிலிருந்தும் விலங்குகளை கரையில் ஏற்றி விடுவது போல இந்த ஜீவன் தன்னுடைய மனதிலிருந்து விடுபட்டால் சம்சாரமாகிய கடலை கடக்க முடியும், கரையேற முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த பாடல், 10வது பாடல். போகமொடு புசிப்பனதாம் புறத்தொழிய ஆரியந்தாள் பூண்டு வேண்டி ஊகமுற நினைத்தொன்றாம் பெரும் பொருளாம் தன்னுருவை உணர வேண்டும். ஆகலினால் இப்பரம தரிசனத்தை மாமோகம் அறுப்பதொன்றை சேகர சந்திரமௌலி எனக்குரைத்தான். உனக்குரைப்பத் தெளிந்து கேட்பாய். போகமொடு புசிப்பனதாம் புறத்தொழிய ஆரியந்தாள் பூண்டு வேண்டி ஊகமுற நினைத்தொன்றாம் பெரும் பொருளாம் தன்னுருவை உணர வேண்டும். ஆகலினால் இப்பரம தரிசனத்தை மாமோகம் அறுப்பதொன்றை சேகர சந்திர மௌலி எனக்குரைத்தான்.
உனக்குரைப்பதெளிந்து கேட்பாய். போகமொடு புசிப்பன தாம் புறத்தொழிய. முதல்ல செய்ய வேண்டியது சமம் தமம்னா. அதனால் சமம் தமம்ங்கிறத சொல்கிறார். போக விஷயங்கள் அனுபவிப்பதற்காக இருக்கக்கூடிய போக விஷயங்களை புறத்து ஒழிய, அவைகளை வெளியே வைத்துவிட்டு, வெளியவே ஒழித்து விட்டுனா, உள்ளே போக விடாமல் அவைகளை விலக்கிவிட்டு, அவைகளை தவிர்த்து விட்டு, அவைகளை நீக்கி, அவைகளை புறத்தே தள்ளின. புறத்து ஒழியேன, உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிறத வெளியவே உள்ளே போகாமல் நிறுத்தணும். அப்புறம் உள்ளே இருக்கிறதையும் வெளியே தள்ளிடணும்னா, உள்ள மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்த ஆசைகளையும் மனதிலிருந்து வெளியே தள்ள வேண்டும். அப்புறம் வெளியே இருக்கக்கூடிய பொருளை உள்ளே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான், அதனால தான் சமம் தமம்னு சொல்கிறோம். இந்திரிய நிகிரகம், வெளியே இருக்கிற பொருள் உள்ளே போகாமல் பார்த்துக்கிறதுனா. அப்புறம் சமம் என்ன, அது தமம். தமம்ங்கிறது இந்திரிய நிகிரகம், புலனடக்கம். என்னது, புற விஷயங்கள் உள்ளே போகாமல் தடுத்தல், நிறுத்துதல், கட்டுப்படுத்துதல். அப்புறம் சமம் என்னது, உள்ள மனதை அடக்கம். மனது வெளி விஷயங்களை நோக்கி போகாமல் மனதை காலி பண்ணுதல், மனதில் இருக்கக்கூடிய இந்த உலக போக இச்சையை நீக்குதல், அதை வெளியேற்றுதல், வெளியே தள்ளுதல். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். அதனால் குருகிட்ட போகிறதுக்கு முன்னாடி சமம் தமம் விவேக வைராக்கியத்தினால, அதுக்கு சாதனம் விவேக வைராக்கியம் தான். விவேக வைராக்கியத்தினால சமம் தமம் உபரதி திதிக்ஷா. அதுக்கப்புறம் குருவை சரணாகதி அடைந்து ஸ்ரத்தை, ஆரியன் தாழ் பூண்டு வேண்டி குருவினுடைய திருவடிகளை அடைந்து சரணாகதி அடைந்து, ஆரியன்கிறது ஆச்சாரியன், குரு உயர்ந்த பண்புள்ளவன், போற்றத்தக்கவன். அவருடைய திருவடிகளை பூண்டு தலைமேற்கொண்டு சரணாகதி அடைந்து வேண்டி அவரிடம் பிரார்த்தனை செய்து, அப்போ என்னது, என்னை சம்சார பந்தத்திலிருந்து நீங்கள் கரையேற்ற வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்து ஊகமுற நினைத்து, ஊகமுறன யுக்தி அவர் உபதேசம் பண்ணுறார், ஸ்ரவணம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை, அதில் இருக்க குறைகள்னால் அதில் வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பண்ணி கொள்ளுதல், சிந்தித்து தெளிவு செய்து கொள்ளுதல் ஊகம். அதனால் யுக்தி, யூகம்ங்கிறது மனநம் தான். வேண்டுதல்ங்கிறது பிரார்த்தனை, ஸ்ரவணம். அதுக்கப்புறம் ஊகமுற நினைந்துங்கிறது மனநம் செய்து ஒன்றாம் பெரும் பொருள் தன்னுருவை உணர வேண்டும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் செய்து தன்னுடைய மனதை அந்த பெரிய பொருளிடத்திலேயே நிறுத்தி அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று உணர வேண்டும். அதனால் ஒன்றாம் பெரும்பொருள், ஒன்றாக இருக்கின்ற பெரும்பொருள், அத்வைதமான பரபிரம்மத்தை, மேலான பரம்பொருளை, தன்னுருவை, பரம்பொருளாம் தன்னுருவை, பரம்பொருளாக இருக்கின்ற ஆத்மாவை, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை, அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான் ஒன்றாம் பெரும்பொருள் அப்படிங்கிறது அத்விதீயமான பரபிரம்மம். அப்புறம் தன்னுருவைனா, அப்படி அந்த பரபிரம்மம் தான் ஆத்மாவாக இருக்கின்றது, ஆத்மா பரபிரம்மமாக இருக்கின்றது என்று உணர வேண்டும். அதான் அல்ல விவேக வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, அதை அபியாசம் பண்ணி குருவை சரணாகதி அடைந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அதான் உபாயம். அதற்கு வேற ஷார்ட்கட்டெல்லாம் வேறெல்லாம் கிடையாது. மற்ற சாதனங்கள் எல்லாம் இதற்கு சகாயம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இதுதான் பந்தத்திலிருந்து நேரடியாக விடுதலையை தரத்தக்க உபாயம் இதுதான். ஆகலினால், ஆகவே இப்பரம தரிசனத்தை மாமோகம் அறுப்பது ஒன்றை, இந்த பரம தரிசனம்ங்கிறது அத்வைத ஞானம், பரம்பொருள் தரிசனம், பரம்பொருள் தரிசனம் அத்வைத ஞானம், சொரூப ஞானம். அதை அடைகின்ற விதத்தை, அந்த பரம்பொருள் தரிசனத்தை, ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை, அப்புறம் அது என்ன பண்ணுது, மாமோகம் அறுப்பது ஒன்றை, பெரிய மோகமான இந்த மாயையை, சம்சாரத்தை அறுக்கின்ற ஒன்றை சேகர சந்திர மௌலி எனக்கு உரைத்தான். அந்த பிரம்ம தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம ஞானத்தை சிவபெருமான் பரமசிவன் எனக்கு உபதேசம் செய்தார். சேகர சந்திரமௌலி, சந்திரசேகரன்னு சொல்கிறோமே, நெற்றியில் பிறை சந்திரனை வைத்திருக்கக்கூடியவர் சிவபெருமான் எனக்கு உரைத்தான், எனக்கு சொன்னார்னா. அதனால் இந்த பரம தரிசனத்தை, அந்த மோட்சத்தை தெரிகின்ற, சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கின்ற
ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசித்தார். அது என்ன பண்ணுச்சு? மாமோகம் அறுத்தது. மாமோகம் அறுப்பது ஒன்றை, மோகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒன்றை எனக்கு சிவபெருமான் ஒரு காலத்தில் உபதேசம் பண்ணார். நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு உரைப்ப தெளிந்து கேட்பாய். அதையே நான் உனக்கு இப்பொழுது எடுத்து சொல்ல போகின்றேன். ஆனால் அடுத்த கதை அடுத்த பாடலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்த கதைக்கான முகவுரை இது. அதனால் ஹிதோபதேசமாக எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டார். இந்த உலகம் தோற்ற மாத்திரமாக இருக்கு. இதை தோற்ற மாத்திரம் என்று புரிந்து கொண்டு விளக்குதல், அது சம்சார நிவர்த்தி. மனது சங்கல்பம், அது இந்த உலகத்தின் மேல் பற்றை ஏற்படுத்துகின்றது. மனமான பேய் தான் இந்த விவேகத்தை, சொரூபத்தை மறைத்து உலகத்தில் நம்மை ஆழ்த்துகின்றது, ஈடுபடுத்துகின்றது, விருப்பு வெறுப்புகளை உண்டு பண்ணி. ஆகவே ஒருவன் விருப்பு வெறுப்புகளை விடுத்து மனதிலிருந்து விடுதலை அடைந்து தன்னுடைய சொரூபத்தில் நிலை நின்றால் மோட்சத்தை அடையலாம் என்று ஹிதோபதேசம் செய்து, அதற்கான அந்த ஞானத்தை, அத்வைத ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை சிவபெருமான் எனக்கு உபதேசம் பண்ணார். அதை நான் உனக்கு சொல்லுகின்றேன்னு அடுத்த கதை தொடங்குகின்றது. உனக்கு உரைப்ப தெளிந்து கேட்பாய். தெளிவான மனதோடு இதை கேட்பாயாக. பாடலை படிப்போம். 11வது பாடல். உயர் கையிலை பெருங்கிரியில் ருத்திரனை அர்ச்சனை செய்து ஒரு கால் கங்கை அயலுறு சாலையில் நோற்று சித்தர்கண அயலுறு சாலையில் நோற்று சித்தர் கணத்தொடும் பன்னூல் அறுத்தம் நோக்கி பயனுற நீள்நாள் கழித்தேன் பின்பொருகால் ஆவணி முன்பக்கம் தன்னில் இயலுறும் அட்டமி தினத்தில் ராப்போதின் முற்பாதி இறந்த காலை சிறிதாகி சமாதி தவிர் புறநோக்கில் யான் இருப்ப திசைகள் எல்லாம் அரிதாகி காட்ட சமாதியின் மௌனம் இருப்பன போல் வழக்கமின்றி எரிவாளால் வெட்டுதற்காம் இருள் மூடி முளைவனங்கள் எங்கும் துன்றி வெறிதான அப்பொழுதில் விரைந்தெழுந்து ஓர் ஒளிமுன் விளங்கக் கண்டேன். வசிஷ்ட முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பரமசிவன் அவருக்கு அனுகிரகம் செய்ய விரும்பி பார்வதி தேவியோடு எழுந்தருளி உபதேசம் செய்கின்றார். அதுதான் கதையாக வருகின்றது. நம்ம அதை நாளை வகுப்புல தொடரலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।